ஆண்டவருக்கு பயப்படுறவங்க வாழ்க்கையில போராட்டத்துல நம்பிக்கை இல்லாம சாக வேண்டிய அவசியம் இல்ல. உன்னுடைய சூழ்நிலையில நம்பிக்கை இல்லாம நீ அழிய வேண்டிய அவசியம் இல்ல. நீ கர்த்தருக்கு பயந்திருந்தால், கர்த்தரோடு இருந்தால், உன்னுடைய போராட்டத்தின் முடிவிலே அவர் தமது மகிமையை உனக்கு விளங்க பண்ணுகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நீ கடந்து வந்து கொண்டிருக்கிற போராட்டம் எப்படி வேணாலும் இருக்கலாம். பெரிய கஷ்டத்துல நீ வந்துகிட்டு இருக்கலாம், பெரிய நோயில வந்துகிட்டு இருக்கலாம், பெரிய வேதனையில வந்துகிட்டு இருக்கலாம். ஆனா நீ ஆண்டவரை நம்பிரு, அவரை கூப்பிடு, ஒரு மகிமையான முடிவு. ஆமென் சொல்லுவீங்களா? God has certain glorious amazing end for you in spite of all your struggle, in spite of all your problems, in spite of all your difficulties, in spite of all your challenges. உன்னுடைய எல்லா சவால்கள் நடுவிலே, போராட்டங்கள் நடுவிலே, வேதனைகள் நடுவிலே, துயரங்கள் நடுவிலே நீ ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருந்தா அந்த போராட்டத்தின் முடிவு உனக்கு கண்ணீராய் அல்ல, அந்த போராட்டத்தின் முடிவு உனக்கு நம்பிக்கையற்று போனதாய் அல்ல, அந்த போராட்டத்தின் முடிவு உனக்கு துயரமானதாய் அல்ல, உங்கள் மகிமை விளங்கும்.